சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. அனுதினமும் நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிபந்தனைகள் இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பெரிய அற்புதமாகவும் ஆசீர்வாதமாகவும் சாயப்பா நடத்திட்டே இருக்கிறாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமா நாம் வைக்கக்கூடிய அத்தனை பிரார்த்தனைகளும் ஏதாவது ஒரு நாளில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பிரார்த்தனையை நாம் அனைவரும் செய்வோம். இந்த பிரார்த்தனையை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துஷ்ட எண்ணங்கள் நம்மை விட்டு செல்கிறது. மிகவும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் மூளையிலும் நிலவுகிறது. இதன் மூலமாக நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் நேர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை நாம் அனைவரும் ஆரம்பிப்போம். எல்லா விஷயங்களையும் சாயப்பா கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் இந்த பிரார்த்தனை என்ற பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக சந்திரகலா சிவகுமார், இவங்களோட மகன் பிரணவன், இவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இவர் ரொம்ப நாளாக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறாங்க. நிச்சயமாக அந்த இன்டர்வியூவில் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலுமே சாயப்பா இவங்க கூட இருந்து இவங்களுக்கு தேவையான பதிலை சாயப்பா ஞாபகப்படுத்தி கொடுத்து அந்த வேலையை இவங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்ததுன்னா நிச்சயமா சாயப்பா ஏதாவது ஒரு மூலமாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இடையூறுகள் வந்தாலுமே அதை சாயப்பா நிவர்த்தி பண்ணி கொடுத்து இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக ராம்குமார், இவரோட கல்யாண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 மாசம் தான் ஆகுது. பட் இருந்தாலுமே இது டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்குள்ள எந்த விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமா ஒரு காணல் நீராக மறைஞ்சு இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும். இவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமா இவங்க 2 பேத்துக்குமே அந்த டிவோர்ஸ்ன்ற அந்த ஒரு மனநிலையை மாற்றி இவங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், தொல்லைகள் இருந்தாலும், யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் எந்தெந்த நிலையிலெல்லாம் நிலையானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நிச்சயமா நிலையான ஒரு வாழ்க்கையை எல்லாரு விதமான ஒரு சொந்தங்களிலும் தொடரணும்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமா இவங்களோட ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக மாறணும். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே மறையணும்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கிருஷ்ணகுமாரி, இவங்க ஒரு நார்த் இந்தியன். இவங்க நம்மளோட தமிழ்நாட்டில் செட்டில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது. இருந்தாலும் இவங்களோட மகளுக்கு இவங்களோட ஊர் முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்களோட மகள் வேற யாரையோ திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களோட பெற்றோருக்கு இதில் எந்த விதமான உடன்பாடும் இல்லை. இவங்க நினைச்ச மாதிரியான ஒரு கல்யாணத்தை இவங்க எடுத்து வச்ச ஒரு மாப்பிள்ளை கூட பண்ணணும்னு இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா சாயப்பாவினுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தின்படி இந்த பிரார்த்தனையை நடத்தி கொடுக்கணும். எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வழியில், இந்த கஷ்டம் இல்லாத யாருக்கும் யாரோட சாபத்தையும் பெற்று இந்த கல்யாணம் நடக்காம நிச்சயமா ஒரு நிம்மதியான வழியில இந்த கல்யாணம் நடக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை எல்லாமே தகர்த்து எரிஞ்சு சாயப்பா ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நடத்தி கொடுக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிரகாஷ், இவர் குடியை நிறுத்தணும்னு நிறைய விதமாக ஒரு விஷயங்களை பண்ணாரு. ஆனாலும் இவருக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இவங்களுக்கு கை கொடுக்கல. மீண்டும் மீண்டும் அந்த மது பழக்கத்திற்கு செல்லணும், அந்த தண்ணி அடிச்சே ஆகணும், ட்ரிங்க் பண்ணியே ஆகணும், ஆல்கஹால் உங்களோட உடம்புக்குள்ள வந்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நடுவுல கொஞ்ச நாள் கொஞ்ச வாரங்கள் குடிக்காம இருந்தாலும்
மீண்டும் வந்து ஒரு 15 நாள் கழிச்சோ இல்ல ஒரு 10 நாள் கழிச்சோ மீண்டும் வந்து அத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க. நிச்சயமா சாயப்பா உங்களோட ஆத்மா கூட பேசி இந்த குடிப்பழக்கத்துல இருந்து முற்றிலுமாக வெளியே வருவதற்காக சாயப்பா வந்து ஒரு பெரிய உதவியை பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாமே சாயப்பா நிவர்த்தி செஞ்சு இவங்கள நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியும் 2 குழந்தைகளையும் இவர் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கிறாரு. ஆனாலும் இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு பெருசா படாம இவங்களுக்கு வந்து அவங்களோட தனிப்பட்ட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க வந்து இன்னும் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நிச்சயமா இவங்களுக்கு எந்த விதமான பழக்கம் இருந்தாலும் எந்த விதமான தீய பழக்கங்கள் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வந்து இவங்களோட குடும்பத்துக்காக இவங்க வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே சாயப்பா மாற்றி கொடுக்கணும். அடுத்ததாக கண்ணன், இவங்களுக்கு வந்து தொழில் வந்து கொஞ்சம் நல்லபடியா போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளா வந்து நம்ம கிட்டதான் பிரார்த்தனை வச்சாங்க. வச்சு கொஞ்ச நாள் வந்து நல்ல தொழில் போயிட்டு இருந்தது. மறுபடியும் இப்போ கொஞ்ச நாளா வந்து எனக்கு வந்து தொழில் வந்து போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எந்த விதமான தொழில் பண்ணியிருந்தாலுமே அந்த தொழில் வந்து ராஜயோக வரவேற்பை பெற்று இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து இவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடனுக்கு இருந்தான அந்த தொகையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தொகை வந்து இவங்களோட சம்பாத்தியத்துல வந்து இவங்களோட குடும்பத்தோட வந்து ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமா இந்த மாதிரியான காலகட்டத்துல தொழில் செய்வர்களுக்காக எல்லாத்துக்குமே வந்து அந்த தொழில் வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கும். இந்த துணி கடையை தவிர இந்த ஸ்வீட்ஸ் கடையை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அதனால இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையா மாத்திக்கலாம். யார் யாரெல்லாம் தொழில் பண்றாங்களோ அவங்க எல்லாத்திற்குமே தொழில் வந்து சிறந்து விளங்கணும். இவங்க ஏற்ற மாதிரியான வருமானம் அந்த தொழில் ஈட்டணும். அந்த வருமானம் வரக்கூடாத அந்த சூழ்நிலையில கூட இவங்களோட குடும்பத்தை நடத்துற மாதிரியான ஒரு வருமானம் இவங்களுக்கு வந்திருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இன்றைய நாள்ல அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாள்ல யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க, யார் யாரெல்லாம் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமா இந்த ஒரு நாள்ல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தேவைகள் இருந்தாலுமே அது நியாயமான வழியில கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா சாயப்பா அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அந்த மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி செல்லக்கூடிய ஒரு மன பக்குவத்தையும் மன தைரியத்தையும் சாயப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய இடத்துல நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, நிறைய பேர் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே எந்த விதமான ஒரு மைண்ட் டைவர்ஷனும் இல்லாம அந்த எக்ஸாம்க்கு வந்து ஒரு மிக கிளியராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை கொடுக்கணும். ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்து அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து நிச்சயமா இந்த நாட்டுக்காக சேவை செய்வதற்காக தான் அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு தேர்வை எழுதுறாங்க. நிச்சயமா சாயப்பா கூட இருந்து இவங்க எல்லாத்துக்குமே அருள் புரியணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல எத்தனையோ பேர் வந்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல நிறைய ட்ரீட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய ஆப்ரேஷன் வந்து நடந்தே ஆகணும், இல்லைன்னா வந்து இந்த ஆப்ரேஷன்ல கிரிட்டிக்கல் உயிருக்கு போராடும் நிலை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நிச்சயமா சாயப்பா இந்த விதமா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே மாற்றி இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். மதுவால நிறைய குடும்பங்கள் வந்து நிறைய கஷ்டத்துல இருக்கு. அந்த கஷ்டத்தை எல்லாமே சாயப்பா போக்கி ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கலாம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக எத்தனை முறை வேண்டினாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய அழுக்குறல்கள் இன்னும் நம்ம காதுல கேட்காம இருக்கு. அந்த அழுக்குறல்களுக்காகவும் சாயப்பா கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கலாம். ஒரு மனுஷன் வந்து நம்ம போகிறதுக்கான வழி எங்கேயுமே இல்லை. ஒரு இருட்டு அறையில ஒரு இடத்துல கதவு இருக்குன்ற நம்பிக்கையோட நான் இத்தனை நாளா சுத்திட்டு இருந்தேன். ஆனா அந்த கதவு இல்லைன்ற ஒரு விஷயமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது அப்படின்ற ஒரு இடத்துல அந்த தன்னம்பிக்கை இழந்த ஒரு நேரத்துல சாயப்பா வந்து ஒரு தீக்குச்சிய பத்த வச்சு ஒரு வெளிச்சத்தை காட்டி இந்த இடத்துக்கு போனா உனக்கு கதவு இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்த்தும் வகையில
தன்னம்பிக்கை இழந்து போயிருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான இழப்பு வேணாலும் நடந்திருக்கலாம். பணம் போயிருக்கலாம், பொருள் போயிருக்கலாம், உயிர் போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சக்தி ஊட்டும் வழியில சாயப்பா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள்ல எத்தனையோ பேர் இயற்கை எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காகவும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். இன்றைய நாள்ல எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்தாங்களோ அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். இந்த குழந்தைகள் எல்லாருமே ஊர் போற்றும்படி, உலகம் போற்றும்படி ஒரு நல்லவனாக, ஒரு உத்தமனாக வாழுவாங்கன்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த குழந்தைகளால சமூக சீர்கேடு இந்த சமூகத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் சாயப்பா வந்து இவங்களை நிவர்த்தி பண்ணி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுடைய மன பிரார்த்தனைகளையும் சாயப்பா நடத்தி கொடுக்கணும். நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் கிடைக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து ப்ரேயர் வச்சு வரலன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு நிறைய ப்ரேயர்ஸ் வந்து ஹைட் ஆகுது. அதனால வந்து உங்களோட ப்ரேயர்ஸ் ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி வச்சீங்கன்னா அந்த ப்ரேயர் இருக்குதா இல்லையான்றதை இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை இல்லைன்னா இன்னொரு வாட்டி வைங்க. வாட்ஸ்அப்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து ப்ரேயர் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இன்னொரு வாட்டி அனுப்புங்க. நிச்சயமா வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட பிரார்த்தனையும் கூடிய விரைவில் வைப்போம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமா நம்ம இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் சாயப்பா வந்து ஏதாவது ஒரு வழியில காதுல கேட்டிருப்பாரு. இல்லைன்னா இந்த ப்ரேயரை வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களோட வீட்லேயுமே சாயப்பா வாசம் செய்து நிச்சயமா நம்மளுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் கேட்டு கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.